ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த இன்டகிரபிலிட்டி ஆஃப் த ஈக்குவேஷன் PDX QDY ப்ளஸ் RDZ ஈக்குவல் டு 0 இஸ். ஸோ the necessary and sufficient condition, அதாவது PDX QDY RDXங்கிற ஈக்குவேஷன் வந்து இன்டகிரபிளாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, கேபிட்டல் P இன்ட்டு டோ Q டிவைடட் பை டோ Z மைனஸ் டோ R டிவைடட் பை டோ Y ப்ளஸ் Q இன்ட்டு dou R divided by dou X minus dou P divided by dou Z plus R into dou P divided by dou Y minus dou Q divided by dou X equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் தான் இங்கே சம்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மேஷனில் நம்ம எழுதும்போது சம்மேஷன் P இன்ட்டு dou Q divided by dou Z minus dou R divided by dou Y equal to 0ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர். எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சமேஷன் P எல்லாத்துலேயுமே சமேஷன் P தான் இருக்குது. ஸோ அடுத்தது dou Q divided by dou Z வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே dou Q divided by dou Z தான் இருக்குது. அடுத்தது மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். மைனஸ் என்ன ஃபார்முலானா dou R divided by dou Y தான். ஸோ கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் Pn of x is the legendary polynomial, then integration -1 to 1 Pn squared of x into dx equal to. ஸோ Pn of xங்கிறது லெஜெண்ட்ரி பாலினாமியல்னு சொல்லியிருக்காங்க. லெஜெண்ட்ரி பாலினாமியலாக இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன, இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் தான் உள்ளது. ஸோ என்ன அப்படின்னா, இன்டெகிரல் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ லெஜெண்ட்ரி பாலினாமியல் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை. அந்த ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். லெஜெண்ட்ரி பாலினாமியலோட ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் -1 to +1 Pm of x இன்ட்டு Pn of x இன்ட்டு dx equal to 0. எப்போ அப்படின்னா என்னும் எம்மும் நாட் ஈக்குவலாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் -1 to +1 Pn of x whole square இன்ட்டு dx equal to 2 divided by 2n plus 1. எப்போ, இஃப் எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்கும்போது என்னோட ஆன்சர் இது. ஓகேவா? அப்போ இங்கே நம்ம கேட்டுக்கிறது இன்டகிரேஷன் -1 to +1 Pn squared of x தான் கேட்டிருக்காங்க. ஸோ Pn of x ஹோல் ஸ்கொயர்டுனாலும் Pn squared of xனாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு ஆன்சர் 2 divided by 2n plus 1. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏல 0 இருக்குது, ஆப்ஷன் சியில் n நியூமரேட்டரில் இருக்குது, ஆப்ஷன் டியில் 1 நியூமரேட்டரில் இருக்குது. நம்ம நியூமரேட்டரில் 2 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் பெஷல்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை. பெஷல்ஸ் ஃபங்க்ஷனோட ஒன் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, Jn of xங்கிறது என்னென்னா, பெஷல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 0 to infinity -1 whole power n divided by n factorial into gamma of p plus n plus 1 into x by 2 whole power p plus 2 power nன்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு வந்து சம்மேஷன் வந்து என்ன பொறுத்து தான் இருக்குது. அதனால் நம்ம பி ஃபங்க்ஷனை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி ஃபார்முலா மாறும் அப்படின்னா, x by 2 whole power p சம்மேஷன் n equal to 0 to infinity -1 whole power n divided by n factorial gamma of p plus n plus 1 x by 2 ஆல்ரெடி பவர் p வெளியில் எடுத்துகிறோம். அப்போ என்ன வரும், பவர் 2n தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு A1 ஓகேவா, -1 ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிறது தப்பு.
கொஷின் ஆன்சரில் கொடுத்துருக்கிறது தப்பு. இது வந்து எல் கிடையாது, -1 ஹோல் பவர் n. ஸோ இதான் ஃபார்முலா. x/2 ஹோல் பவர் p சம்மேஷன் n = 0 to infinity -1 ஹோல் பவர் n x/2 ஹோல் பவர் 2n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு gamma of p plus n plus 1. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த வேல்யூ ஆஃப் j ஆஃப் -1/2 ஆஃப் எக்ஸ். -1/2 ஆஃப் எக்ஸ், இங்கே jn ஆஃப் எக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக இப்போ -1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா jn ஆஃப் -1/2 ஈக்குவல் டு சம்மேஷன் x/2 ஹோல் பவர் p வரும். நமக்கு இங்கே p வேல்யூலாம் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவே வேறு மாதிரி வரும் அதுக்கு. ஸோ இது -1/2 ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்போது நமக்கு என்ன வரும் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை பை ஆஃப் எக்ஸு இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ மைனஸில் போகும்போது வேறு ஃபார்முலா வரும். ரூட் ஆஃப் 2 பை பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 2 டிவைடட் பை பை ஆஃப் எக்ஸு காஸ் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The power series representation in Farabi's method. Power series. ஸோ என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஃபெர்பிசியன்ஸ் மெத்தடில் பவர் சீரீஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity cn எக்ஸ் பவர் n. இங்கே வந்து சம்மேஷனுக்குள்ளே தான் ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரையும் உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity cn இன்ட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர்னு வரும். நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு n ப்ளஸ் ஆர், எக்ஸ் பவர் n ப்ளஸ் ஆர்னு வந்துடும். ஸோ எது ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, ஃபார் இண்டிபெண்ட் சொல்யூஷன் வெர்கனிஸ் இஸ். ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட். ஃபார் இண்டிபெண்ட் சொல்யூஷன் வெர்கனிஸ் இஸ் நாட் ஜீரோ அட் சம் பாயிண்ட்ஸ். ஸோ வெர்கனிஸ் வந்து எல்லா பாயிண்ட்லேயும் ஜீரோவாக இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஜீரோ தான். ஓகேவா? நான் ஜீரோ நான் ஈக்குவல் டு 1 கொடுக்குறாங்க. நமக்கு 1 பற்றி எதுவுமே சொல்லலை, ஜீரோவை பொறுத்து தான் ஆன்சர். நாட் ஜீரோன்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ நான் ஜீரோங்கிறது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். த நெசசரி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன், இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிப்போமா? இது ஆக்சுவலாக என்ன மெத்தடில் இருக்குன்னா, ஸ்மால் பி இருக்கா, ஸ்மால் பி கியூ இசட்ன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் வந்து எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் பி இன்ட்டு பி ப்ளஸ் கேபிட்டல் கியூ இன்ட்டு கியூ ஈக்குவல் டு ஆருங்கிற மெத்தடில் இருக்கணும். ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம கொஷினை மாற்றுவோம். கொஷின் எப்படி இருக்குன்னா ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த எக்ஸிசட்டை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ மைனஸ் எக்ஸிசட் வந்துடும். ஏன்னா ஈக்குவல் டுங்கிற அப்புறம் நமக்கு ஆர் இருக்கணும், இங்கே 0 இருக்குது. பிக்யூ ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு இருக்கணும். அதனால் இந்த எக்ஸிசட்டை நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு இன்ட்டு பி ப்ளஸ் மைனஸ் இருக்கா, மைனஸ் xy இன்ட்டு கியூ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸிசட்ன்னு இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு இருக்கிறதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு என்ன அப்படின்னா dx divided by capital P equal to dy divided by capital Q equal to dz divided by capital R. ஸோ இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இதில் பிங்கிறது என்ன, இந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் பிங்கிறது ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு. அதே மாதிரி கேபிட்டல் கியூங்கிறது மைனஸ் எக்ஸ்ஒய், கேபிட்டல் ஆருங்கிறது மைனஸ் எக்ஸிசட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? dx divided by y squared plus z squared equal to dy divided by minus xy equal to dz divided by minus xz. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போது ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பையில் தான் வரணும். ஓகேவா? டிவைடட் பையில் இருக்கிறத மட்டும் பார்த்துங்க. டிபிசிஏ 3 தான் டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஎக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே மைனஸ் எக்ஸ்எஸ்ன்னு இருக்குது. ஸோ டியும் ஆப்ஷன் கிடையாது. ஏ இல்லை பி தான் வரும். அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, 1 ரைட்டு. அடுத்தது டிஒய் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ்ஒய், ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது டிஇசட் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ்இசட். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? த ரெக்கரசன் ரிலேஷன் ஃபார் ஃபைண்டிங் த ஹெர்மிட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி k+1 இஸ் ஹெர்மிட் பாலினாமியல். ஓகேவா? ஸோ ரெக்கரஷன் ரிலேஷன் ஃபார் ஹெர்மிட் பாலினாமியல் என்ன அப்படின்னா hk+1 of x hk+1 of x equal to 2x into hk of x minus 2k into hk minus 1 of x. இதில் வந்து கண்டிப்பாக என்னங்கிற வேல்யூ என்னவாக இருக்கணும்னா greater than or equal to 1 இருக்கணும். ஓகேவா? ஸோ இது பார்ப்போம். hk+1 of x ஈக்குவல் டு 2xன்னு வருது. ஸோ 2x எங்கே வருது? பிலேயும் டிலேயும் மட்டும்தான் வருது. ஸோ பிடி தான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ் வரணுமா? மைனஸ் வரணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 2k இன்ட்டு hk minus 1 of x. அது தப்பாக இருக்குது. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வர மைனஸ் வரணும். இங்கே மாற்றிருக்கு. ஸோ ஆப்ஷனில் ஏதோ மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் வந்துச்சு அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. இல்லை இங்கே வந்து மைனஸில் இருந்து இதுவும் மைனஸில் இருந்துச்சு அப்படி தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 2k -2k hk minus 1 of x தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 0லேருந்து ஒரு 5 வரைக்கும் லெஜெண்டரி பாலினாமியல் டிகிரி 5 வரைக்கும் pn of 2 வேல்யூ, p0 of x வேல்யூ, p1 of x வேல்யூ, அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி படிச்சுக்காங்க. ஜென்ரல் ஃபார்முலா இருந்துச்சுன்னா படிச்சிடலாம். ஸோ இது வந்து டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். p2 of x equal to 3x² minus 1 divided by 2. இதுதான் வந்து ஆக்சுவல் ஆன்சர். இங்கே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3x² இல்லை, 3 வெளியில் எடுத்து பார்ப்போமா? 1/2 ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம். 1/2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3x² minus 1 வந்துடும். 3ஐயும் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா 3/2 into x² minus 1/3 வந்துடும். அப்போ ஆன்சர் இப்படி தான் வரும். x² minus 1/3. பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1x² dy divided by dx plus y equal to e power tan inverse of x. ஸோ இந்த ஈக்குவேஷனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 1 + x² into dy divided by dx இருக்குது. நமக்கு வந்து dy divided by dxங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை 1 + x² டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால. அப்போ dy divided by dx ப்ளஸ்ஸு y இருக்கா, y divided by 1 + x² ஈக்குவல் டு e power tan inverse of x divided by 1 + x². இப்போ எனக்கு இதில் எது p அப்படின்னா dy divided by அப்புறம் வர்றது p, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது q. அப்போ கேபிட்டல் P ஈக்குவல் டு என்ன சொல்லுவேன்? 1 + 1/x². y இன்ட்டுங்கிறது வராது, ஒய்யை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது தான். அடுத்தது q ஈக்குவல் டு e power tan inverse of x divided by 1 + x²ங்கிறது q. எனக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது e power இன்டகிரேஷன் p dxங்கிறது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன சொல்லுவோன்னா e power இன்டகிரல் p into dx. இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பியை ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் p dx கண்டுபிடிப்போம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dx divided by
1 + x². இன்டகிரேஷன் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாலாம் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இந்த ஃபார்முலாவில் நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ dx / 1 + x² இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா tan inverse of x. ஓகேவா? tan inverse of இன்டகிரேஷன் ஃபார்முலா தான் இது dx / 1 + x²ங்கிறது. ஸோ இப்போ எனக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது என்ன கிடைக்கும்? e பவர் இன்டகிரேஷன் p × dx இன்டகிரேஷன் p × dxோட வேல்யூ tan inverse of xன்னு கிடச்சிருக்கு. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ என்ன எனக்கு? e பவர் tan inverse of x. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது e பவர் tan inverse of x. ஸோ எனக்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? த டோட்டல் differential equation p dx plus q dy plus r dz equal to 0 is integrable only if. இது வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே கொஷின் தான், அதே கொஷின் திரும்ப இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்னா p × ∂q / ∂z minus ∂r / ∂y plus q × ∂r / ∂x minus ∂p / ∂z plus r × ∂p / ∂y minus ∂q / ∂x. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளோட ஆன்சர் டி மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தோம்ல, சேம் அதே கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If pi1 and pi2 are two linearly independent solution of a differential equation on an interval I, then the Wronskian is இதுவும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். Wronskian is not identically 0ன்னு சொல்லலாம். identically 0 இல்லை not 0 எல்லாம் ஒன்று தான். ஸோ not equal to 0ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ not equal to 0வாக தான் இருக்கும். எல்லா பாயிண்ட்லேயுமே Wronskian வந்து not equal to 0வாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? independent solutions of the equation y double dash plus y dash minus 2y equal to 0. இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஆக்சுவலாக y டபுள் டேஷுங்கிறத நம்ம எப்படியும் எழுதிக்கலாம். d² ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாமா? d² y ப்ளஸ்ஸு dy மைனஸ் 2y ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. இப்போ இது எல்லாத்துலேயும் ஒய்யை காமனாக எடுத்துட்டோன்னா ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? d² ப்ளஸ்ஸு d மைனஸ் 2 × y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, டிக்கு பதிலாக எம்ன்னு புட் பண்ணி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ எம்ன்னு புட் பண்ணோம்னா என்ன வரும்? m² ப்ளஸ் எம்மு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ ஒய்யை விட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதில் d² பதிலாக நான் எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா அதுதான் என்னோடய ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷனில் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? ஸோ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்குமா? எம்முக்கு மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ப்ளஸ் பண்ணால் +1 வரணும். ஓகே தானே? அப்போ எப்படி பண்ணலாம்? 2 × -1. ஓகே தானே? 2 × -1ங்கிறது எனக்கு என்ன வரும்? -2ன்னு வந்துடும். 2 ப்ளஸ்ஸு -1ங்கிறப்ப என்ன ஆன்சர் வரும்? +1ன்னு வந்துடும். ஸோ எனக்கு இந்த கான்ஸ்டன்ஸ் கரெக்டாக வருது. அப்போ நான் இதை எடுத்துக்கலாம். அப்போ என்ன எப்படி பிரிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை? m+2 × m−1 ஈக்குவல் டு 0ன்னு பிரிக்கலாம். அப்போ m+2 ஈக்குவல் டு 0, m−1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுலேருந்து m1ஓட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு m2ஓட வேல்யூ 1ன்னு கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். ஓகே தானே? எனக்கு ரூட்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரியலாகவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அப்போ எனக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, CF ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ae⁻m1x ப்ளஸ் be⁻m2xங்கிறது தான் நம்மளோட சொல்யூஷனாக கிடைக்கும். அப்போ a × e⁻−2x ப்ளஸ் be⁻+xன்னு கிடைக்கும். ஓகே தானே? ஸோ இதில் சொல்யூஷன் என்ன சொல்லுவோம்? இதை வந்து pi1 of xன்னு சொல்லுவோம், இதை வந்து pi2 of xன்னு சொல்லுவோம். ஸோ pi1 of xங்கிறது
e பவர் மைனஸ் 2x, அடுத்தது பை 2 ஆஃப் எக்ஸுங்கிறது e பவர் எக்ஸ். ஓகே தானே? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், e பவர் மைனஸ் 2x, e பவர் எக்ஸு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே தானே? ஆப்ஷன் ஏங்கிறது நம்மளோட ஆன்சர். e பவர் எக்ஸு, e பவர் மைனஸ் 2xங்கிறது தான் நம்மளோட சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சப்போஸ் இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இது வந்து நம்மளோட, இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இதுவும் நம்மளோட ஆன்சர் தான். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The differential equation obtained by eliminating f from z equal to f of x squared plus y squared is, அதாவது z equal to f into x squared plus y squared இருக்கு. இதில் வந்து ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ம் பண்ணுவோமா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? z equal to f into x squared plus y squared கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பிடிஇயில் உள்ள கொஷின். ஓகே தானே? இது பிடிஇயில் உள்ள கொஷின். இந்த கொஷின் வந்து ஓடிஇயில் உள்ள கொஷின். இது வந்து ஓடிஇயில் உள்ளது, இது வந்து பிடிஇயில் உள்ளது. அதை கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. ஓடிஇ பிடிஇ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஃபார்முலா நமக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ இசட்டு டிவைட் பை டோ எக்ஸ்ன்னு வந்துடும். இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அடுத்து எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ என்ன வந்துடும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இப்போ உள்ள இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 2xன்னு வந்துடும். ஓகே தானே? ஆக்சுவலாக அந்த டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸுங்கிறது எப்படி எடுத்துக்குவோம்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் டோ இசட் டிவைட் பை டோ எக்ஸுங்கிறத பீன்னு எடுத்துக்குவோம், ஸ்மால் பீன்னு எடுத்துக்குவோம். அந்த மாதிரி டோ இசட் டிவைட் பை டோ ஒய்ங்கிறத ஸ்மால் க்யூன்னு எடுத்துக்குவோம். ஓகே தானே? அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை p ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு 2sன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்யூவை பொறுத்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டோ இசட் டிவைட் பை டோ ஒய் ஈக்குவல் டு, அதாவது க்யூ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு உள்ள ஃபங்க்ஷன் பண்ணனா டிஎக்ஸ்ங்கிறது 0 ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 0 ஆகிடும், ஒய் ஸ்கொயர் பண்ணனா 2yன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறேன், பிஏயும் க்யூவையும். அப்போ பி பை க்யூ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு 2x டிவைடட் பை f dash of x squared plus y squared into 2y. இந்த f dash ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடும், 2வும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? p by q ஈக்குவல் டு x by yன்னு வந்துடும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்ன வந்துடும்? py ஈக்குவல் டு qxன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளோட பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பிடி ஈக்குவேஷன். ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். py ஈக்குவல் டு qx. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் ஒய் டபுள் டேஷ். ஸோ அதே ஃபார்மேட்டில் மாற்றுவோம். டி ஸ்கொயர்டு ஒய்இ மைனஸ் 2 இன்ட்டு டிஒய்இ ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை மாற்றினேன் அப்படின்னா டி ஸ்கொயர்டு மைனஸ் 2d ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா என்ன வரும்? எம் ஸ்கொயர்டு மைனஸ் 2m ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. எனக்கு மல்டிபிள் பண்ணால் 10 வரணும், ப்ளஸ் பண்ணால் -2 வரணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இது கிடைக்காது, நம்பர்ஸ் கிடைக்காது. மல்டிபிள் பண்ணால் 10ம் ஆட் பண்ணால் -2ம் கிடைக்காது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன? ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குல்ல, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. m ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பியோட வேல்யூ -2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +2ன்னு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணனா 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, 4 இன்ட்டு 1ங்கிறப்ப 4 இன்ட்டு 10ங்கிறப்ப -40 வந்துடும். ஸோ -40 டிவைட் பை 2. இப்போ என்ன வந்துடும்? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -36 டிவைட் பை 2ன்னு வந்துடும். -36 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தேன் அப்படின்னா i இன்ட்டு 6ன்னு வந்துடும். ஏன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் வெளியில் எடுக்கும்போது i வந்துடும். 36ஓட ரூட் ஃபங்க்ஷன் 6. ஸோ டிவைட் பை 2. ஸோ ரெண்டுலேருந்தும் என்ன 2வை காமனாக எடுத்தோம் அப்படின்னா, நியூமரேட்டரில் 2வை காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i3 டிவைட் பை 2ன்னு வந்துடும். ஸோ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ எப்படி கிடைக்கும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i3ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, இது வந்து ரியலாக இருக்குது, அதாவது
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரூட்ஸ் வந்து 1 + i3, இன்னொன்று வந்து 1 - i3ன்னு இருக்குது. டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் தான், ஆனால் என்ன காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும்போது எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா e⁴x × a cos βx + b sin βx, இதுதான் எனக்கு ஃபார்முலா. இதில் ஆல்ஃபாங்கிறது ரியல் வேல்யூ, ஓகேவா, ரியல் வேல்யூ. இப்போ வந்து a + ib இருக்குமா, ஆல்ஃபாங்கிறது ரியல் வேல்யூ, பீட்டாங்கிறது இமேஜினரி வேல்யூ, பிங்கிறது வரும். ஸோ இங்கே ரியல் வேல்யூ எனக்கு 1, இமேஜினரி வேல்யூ 3. ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, சிஎஃப் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா e⁴1 α(x), e⁴αxன்னு வரும். ஸோ 1 × xங்கிறப்ப x மட்டும் வரும், இன்ட்டு a cos βxங்கிறப்ப a cos 3x + b sin 3x. இதுதான் நம்மளோட ஆன்சர், ஓகேவா. சொல்யூஷனில் இது இருக்கான்னு பாருங்கள். e⁴x இதாக இருக்குது, e⁴x × a cos 3x + b sin 3x. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த சொல்யூஷன் ஃபார் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமோட சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் அதே தான், ஆக்சிலரி ஈக்குவேஷன் படிக்க போகிறோம். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷனுங்கிறப்ப என்ன வந்துடும், m² y′'ங்கிறப்ப m² -4 y'-ங்கிறது m +4 தான், y விட்டுறணும், = 0, ஓகே தானே. இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், m-2² எழுதலாமா, m-2² எழுதலாம். ஏன்னா a - b² படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா m², அடுத்தது +b²ங்கிறப்ப +4 -2ab -2 × 2 = 4m, ஓகேவா, அந்த இதுபடி வந்துடுச்சு. ஸோ எம்மோட வேல்யூ எனக்கு என்னன்னா ஈக்குவலாக இருக்குது, m = 2, 2ன்னு வந்துடும், ஓகே தானே. இப்போ எனக்கு ரூட்ஸ் வந்து ரியலாகவும் இருக்குது அண்டு ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிஎஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ax + b = e⁴2xன்னு வந்துடும், e⁴mx, ஓகேவா. அப்போ எம்மோட வேல்யூ எனக்கு என்னென்னா 2, அதனால் e⁴2xன்னு கொடுக்குறேன். இப்போது நமக்கு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. y⁴ வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து y'⁴ வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் தான். நமக்கு y'⁴ வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி y'⁴ வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ y⁴ வேல்யூ வந்துச்சு பார்ப்போம். ஓகே தானே, ஏன்னா இதுலேருந்து a வேல்யூ கண்டுபிடிக்கலாம், b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y⁴ வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ a × 0 + b × e⁴0xன்னு வந்துடும். அப்போ e⁴0, அப்போ என்ன வந்துடும், y⁴ வேல்யூ இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3, a × 0ங்கிறப்ப 0 + b, இது வந்து 1 தானே, × 1, b × 1ங்கிறப்ப b தான் வரும். அப்போ b-யோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சாச்சு. அடுத்து y', இதுலேருந்து y' பார்ப்போமா, y'-ங்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. ஸோ y' டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ax × bன்னு இருக்குது, ஓகே தானே. ஸோ y' என்ன கிடைக்கும்னா ax + b மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × e⁴2xன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு e⁴2x அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா a மட்டும் வருமா, இன்ட்டு a மட்டும் வரும், ax, bங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ y'⁴ எனக்கு y'⁴ கண்டுபிடிக்கும் போது a × 0வா, a × 0 0 ஆகிடும். ஸோ இன்ட்டு b 2 × e⁴0 வேல்யூ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் e⁴0ங்கிறப்ப 1 × aன்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி b-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 × 3, ஓகே தானே, b-யோட வேல்யூ 3 ப்ளஸ் 1 × a, y'⁴ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே தானே, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 = 2 × 3ங்கிறப்ப 6, 6 ப்ளஸ் ஏன்னு வரும். இதுலேருந்து நான் a-யோட வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வரும், a = 1 - 6, அப்போ a = -5, ஓகே தானே. இப்போ y(x) எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா ax + b ×
e பவர் 2xன்னு கிடச்சி. இப்போ ஏபி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா -5x + 3 e பவர் 2x. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஒய்யோட ஆன்சர். இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். y = -5x + 3 e பவர் 2x. ஓகே தானே? இது அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இதை நம்ம 5x மைனஸ் அதாவது 3 - 5xன்னு போட்டுருக்காங்க. 3 + 5னாலும் 3 - 5னாலும் -5 3னாலும் ஆன்சர் ஒன்று தான். ஸோ அதனால் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, let P1 of x be the legendary polynomial of degree 1. Legendary polynomial of degree 1. Then integration 0 to π/2 cos t into P1 of sin t into dt is. ஸோ என்னன்னு பார்க்கலாம். Pn of xோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸு. அதுவே P1 of sin t sin xோட வேல்யூ என்னென்னா sin x தான். ஏன்னா Pn of xோட வேல்யூ எக்ஸு. அப்போ P1 of sin xோட வேல்யூ என்ன வந்துடும்? இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே வருதா? அப்போ sin x. இப்போ இந்த இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. டீன்னு மாற்றணும் அப்படின்னா இது sin tங்கிறது sin t தான் வரும். P1 of sin tயோட வேல்யூ P1 of sin t தான் வரும். ஸோ இப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்டகிரேஷன் 0 to π/2 cos t into P1 of sin t into dtன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டகிரேஷன் 0 to π/2 cos t into P1 of sin tயோட வேல்யூ sin t into dt. இப்போ இந்த cos t into 2t sin 2t நான் அப்படி எழுதிக்க போகிறேன். அப்படின்னா ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாமா? ஃபார்முலா அப்படி மாற்றிக்கலாமா? அதாவது cos a sin b ஃபார்முலா அப்படி மாற்றிக்கலாம். 1/2 into sin a + b minus sin a minus bன்னு வரும். ஓகே தானே? இன்டகிரேஷன் 0 to π/2 1/2 into sin a + b. sin a + bங்கிறப்ப sin t + tங்கிறப்ப 2tன்னு வந்துடும். sin 2t. அடுத்தது மைனஸ் sin a minus b. a minus bங்கிறப்ப t minus t 0 ஆகிடும். அதனால் நமக்கு தேவையில்லை. sin t into dtன்னு வச்சுக்கலாம். ஸோ sin 2t into dtன்னு வந்துச்சு. 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுருவோம். ஸோ 1/2 வெளியில் தூக்கி போட்டோம் அப்படின்னா இன்டகிரேஷன் 0 to π/2 sin 2tன்னு இருக்குது. sin 2tயோட ஃபார்முலா நான் இந்த ஃபார்முலா அப்படி இன்டகிரேஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? sin 2t இன்டகிரேஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் காசு வரும். ஸோ மைனஸ் காஸ் 2t / t ஹோல் பவர் 0 to இந்த லிமிட் வந்து 0 to π/2. இப்போ நான் லிமிட் இங்கே சாரி. ஸோ இப்போ 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1/4ன்னு வந்துடும். இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காசு அப்பர் லிமிட் வந்து 2 into π/2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு காசு 0ன்னு வந்துடும். 2 2 கேன்சல் ஆகிடும். காஸ் பைன்னு வந்துடுமா? ஓகே தானே? ஸோ காஸ் பைன்னு வந்துடும். காஸ் பையோட வேல்யூ எனக்கு என்னென்னா -1. ஓகே தானே? ஸோ காஸ் பையோட வேல்யூ -1. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகிடும்? +1ன்னு ஆகிடும். 1/4 into இதுலேருந்து நான் மைனஸை வெளியில் எடுத்துக்கிறேன். மைனஸை வெளியில் எடுத்துட்டேன்னா காஸ் ப்ளஸ் பை மைனஸ் காஸ் 0ன்னு வந்துடும். ஓகே தானே? இப்போ -1/4 into காஸ் பையோட வேல்யூ -1, 0வோட வேல்யூ 1 தான். ஸோ -1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ -1/4 into -2ன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 இங்கே 2 வரும். அப்போ மைனஸ் into மைனஸ் +1/2ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து +1/2ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் இந்த ஈக்குவேஷனுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருக்காங்க. b² y/dx² -5 into dy/dx + 6 into y = x² into e power 3xக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா d² -5d + 6 into y = x² into e power 3xன்னு எழுதிக்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா டைப் 4ல் வரும். இந்த மெத்தட் வந்து டைப் 4ல் வரும். இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சோம்னாலும் 1/ இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கும். d² -5d + 6ங்கிறத அப்படியே போட்டுக்கும். இப்போது
இந்த இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுவோமா, இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இ பவர் 3xன்னு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இ பவர் 3x ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பாலினாமியல் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதான் யூஸ் பண்ணுவோம். பாலினாமியல் யூஸ் பண்ணாமல் இ பவர் எக்ஸ் இருந்தால் இ பவர் எக்ஸை யூஸ் பண்ணுவோம், இல்லை சைன் காசு இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். இங்கே இ பவர் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இ பவரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை வந்து டி கூட ப்ளஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இ பவரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இ பவர் 3xை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். மிச்சம் உள்ளது மட்டும் உள்ளே இருக்கட்டும். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் கூட இருக்கிறது 3. அப்போ டி ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு மைனஸ் 5 இன்ட்டு டி ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, இ பவர் 3x இன்ட்டு 1 டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 மைனஸ் ப்ளஸ்ஸு 6dன்னு வந்துடும். இதை மல்டிபிள் பண்ணோன்னா 5d மைனஸ் 15 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 3x 1 டிவைடட் பை டி ஸ்கொயர்டு 6d மைனஸ் 5dங்கிறப்ப ப்ளஸ் டி வந்துடும். ஸோ ப்ளஸ் டி. அடுத்தது 9 6 9 6 ஆட் பண்ணோன்னா 15 ப்ளஸ் 15. இங்கே ஒரு மைனஸ் 15 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே தானே? இப்போ இ பவர் 3x நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டின்னு இருக்குது. நான் இதை எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை டியை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 ப்ளஸ் டின்னு எழுதலாமா, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் டின்னு எழுதலாம். ஓகே தானே? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். இ பவர் 3x எக்ஸ் ஸ்கொயர்டை உள்ளே மல்டிபிள் பண்ணுன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி மட்டும் இருக்கட்டும். இந்த 1 ப்ளஸ் டியை நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். அப்போ 1 ப்ளஸ் டி ஹோல் இன்வெர்ஸ்னு வந்துடுமா? ஓகே தானே? டி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்துடும். இப்போ வந்து இது வந்து ஃபார்முலா நமக்கு 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் 1ஓட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு க்யூபு ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் போகும். இதுதான் ஃபார்முலா 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ அதுபடி இங்கே போட்டேன் அப்படின்னா இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி 1 மைனஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர்டு மைனஸ் அண்ட் ஸோ ஆன் போகும். ஓகே தானே? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை டியை உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி. அடுத்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டிங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி இன்ட்டு டின்னு வந்துடும் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டி இன்ட்டு டி ஸ்கொயர்டு வந்துடும். அடுத்த டைம்லாம் வேண்டாம், இப்படியும் 0 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. இ பவர் 2x இப்போ டிவைடில் டி வந்துச்சு அப்படின்னா இன்டிகிரேஷன் பண்ணுவோம். ஸோ இதை இன்டிகிரேஷன் பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 மைனஸ் இந்த டியும் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டிகிரேஷன் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து இங்கே ஒரு டி கேன்சல் ஆகிடும், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு இது இன்டிகிரேஷன் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ஒரு டி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே தானே? ஸோ இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே சம்மந்தமே இல்லாமல் டிவைடில் ஒரு டேர்மில் மட்டும் 3 இருக்குது. அதனால் காமனாக எடுத்து பார்ப்போம், இல்லைனா கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிவைடில் 3 எடுத்து தான் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணி பார்ப்போம். டிவைடில் 3 எடுத்தேன் அப்படின்னா இ பவர் 3x டிவைடட் பை 3 எக்ஸ் க்யூப் அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அப்போ மைனஸ் 3x ஸ்கொயர்டு. இங்கே ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6xன்னு வரும். ஸோ ஆன்சர் எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x. எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து 3x இ பவர் 3x டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x. இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், குயிக்காக போட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன்.
general solution of x squared d squared y divided by dx squared minus x into dy divided by dx minus 3y equal to 0 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா x squared into d squared y minus x into dy minus 3y equal to 0 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர் கொஷின். இதுலேருந்து ஒய்யை காமனாக எடுத்துக்கணும். d squared x squared minus xd minus 3y equal to 0. இதுதான் நம்மளோட கொஷின். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்டு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு டி பவர் எக்ஸ்னு இ பவர் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுங்கிறது இ பவர் இசட்டு. இதுலேருந்து இசட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாக் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டி பை டி இசட் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் அப்படின்னு வரும். டி இசட்டு டிவைடட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்னு வந்துடும். 1 பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ 1 பை எக்ஸ்ன்னு வரும்போது டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸுங்கிறது டிஇசட்டுன்னு வரும். அது அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மாற்றும்போது டி இன்ட்டு டி மைனஸ் ஒன்றுங்கிறது எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். அந்த மாதிரி டிங்கிறது என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனே நம்ம இசட்டில் மாற்றிடுவோம். இசட்டில் மாற்றணும் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் டபுள் டேஷுங்கிறதுக்கு டி இன்ட்டு டி மைனஸ் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ டி இன்ட்டு டி மைனஸ் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே தானே? அடுத்து இது வந்து எக்ஸு ஒய் டேஷுக்கு பதிலாக டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸு டிக்கு பதிலாக டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது இங்கே என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் டின்னு இருக்குது. ஸோ மைனஸ் டி. அடுத்தது கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா -3. ஸோ -3 அப்படி ஆகும் ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ இதை டியை மல்டிபிள் பண்ணால் டி ஸ்கொயர்டு -3 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறிடும்னா டி ஸ்கொயர்டு -2d -3 ஈக்குவல் டு 0. அதாவது ஒயில் இருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இசட்டில் மாற்றி நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ் இன்ட்டு டின்னு எனக்கு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண முடியாது. அதனால் மாற்றி சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணுறேன். இப்போ மல்டிபிள் பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ -3 இன்ட்டு 1 வந்து எனக்கு வந்துடும். -3 இன்ட்டு 1ங்கிறது மல்டிபிள் பண்ணால் -3 -3 ப்ளஸ் 1ங்கிறது -2ன்னு வந்துடும். ஸோ அதை போட்டுக்கலாம். அப்போ m-3 இன்ட்டு m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ m-3 ஈக்குவல் டு 0. அடுத்தது m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து m1ஓட வேல்யூ எனக்கு 3ன்னு கிடைக்கும். m2ஓட வேல்யூ -1 கிடைக்கிது. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து a e பவர் m1x ப்ளஸ் b e பவர் m2xன்னு வரையும். ஆன்சர் சொல்யூஷன் y ஈக்குவல் டு அப்போ y ஈக்குவல் டு அதாவது இங்கே இசட்டுன்னு வரும். இசட் ஈக்குவல் டு எப்படி வரும்னா a e பவர் 3x ப்ளஸ் b e பவர் -zன்னு வரும். e பவர் x இசட்டை பொறுத்து தான் நான் ஆன்சர் போட்டேன். ஓகே தானே? இசட்டுன்னு தான் இங்கே போடணும். எக்ஸை பொறுத்து போடலை, இசட்டை பொறுத்து போட்டேன். ஸோ இசட்டுன்னு போடணும். அதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இசட்டை பொறுத்து போட்டப்போ நான் என்ன பண்ணணும்னா இசட்டுன்னு தான் போடணும். y ஈக்குவல் டு a e பவர் 3z ப்ளஸ் b e பவர் -zன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இசட்டுங்கிறது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ a e பவர் 3 லாக் எக்ஸு ப்ளஸ் b e பவர் லாக் எக்ஸு. ஓகே தானே? இப்போ வந்து இ பவரில் நம்ம லாக் இருக்கக்கூடாது. ஸோ இ பவர் இந்த கான்ஸ்டன்ட்டை மேலே பவரில் கொண்டு போகலாம். அப்போ எக்ஸு க்யூப்னு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி பி இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்வெர்ஸ்னு வந்துடும். அதாவது லாக் ஆஃப் 1 பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஏ எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு 1 பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். பி பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஆன்சர் என்னென்னா எக்ஸு அடுத்தது வந்து 1 பை எக்ஸ், எக்ஸு க்யூபு 1 பை எக்ஸு இதாக இருக்குது. ஏ பை எக்ஸு ப்ளஸ் பி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தோம். கான்ஸ்டன்ட் எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போகுது. நம்ம இப்படி போட்டிருந்தோம் ஏ எக்ஸு க்யூபு ப்ளஸ் பி பை எக்ஸுன்னு போட்டிருந்தோம்.
கான்ஸ்டன்ட் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும் நமக்கு, ஏன்னா ஏபி வேல்யூ தெரியாதுல்ல, அதனால a/x + bx³ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, the differential equation. The differential equation d²y/dx² plus y equal to tan x, y of 0 equal to 1 and y dash of 1 equal to 0 is called என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y of 0ஓட வேல்யூ 1, அடுத்து y dash of 1ஓட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு 0வாக இருக்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு இருக்குது. எக்ஸு 1ஆக இருக்கும்போது y டேஷோட வேல்யூ 0ன்னு இருக்குது. ஓகே தானே? இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் சொல்லுவேன். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது இருக்கா, ஆப்ஷனில் பி தான் நம்மளோட ஆன்சர். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்தால். ஸோ பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 20 கொஷின்ஸ் தான் எடுத்தேன். பேலன்ஸ் இன்னும் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.